அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2 weeks இஸ் அ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி ஸோ டியூரிங் எலெக்ஷன் டைம்ஸ். இப்போ தமிழகத்துக்கு மோடி வரப்போகின்றார் 15ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக தென் தமிழகத்தை கவர் பண்ண போகிறார். இந்த தென் மாவட்டங்கள் அப்படின்றது ஆரம்ப காலத்திலிருந்து அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்டது. எப்படி சென்னை திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி. அதில் சில காரணங்களால் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. ஆனால் இப்போது அதை டிங்கர் பண்ணி பட்டி பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க என்டிஏ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ மோடி அவர்கள் வருகை ஒரு பெரிய உற்சாகத்தை தருமா, இது தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தருமா அப்படின்றத விட களத்தில் மக்களின் ஆதரவை பெற்று தருமா, இதுதான் முக்கியமான விஷயம். பட் அந்த தொண்டர்களின் உற்சாகம், அவங்க வேலை செய்யறது, அதுவும் அந்த மக்கள் மனசை மாற்றுவதில் ஒரு சின்ன பங்கு வகிக்கின்றது. அதையும் நம்ம மறக்கக்கூடாது. இந்த மோடி வருகையில் முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு சிலர் என்கிட்டே கூட கேட்டிருக்காங்க, என்னங்க பாஜக வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளா இது 2 ஸ்டேட்டில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா, தமிழகத்தை கை கழுவி விட்டுட்டாங்களா, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால தமிழகத்தை அவங்க ரேடார்லேயே கொண்டு வரல போல இருக்க அப்படின்னு. இப்போ அந்த மாதிரியான ரூமர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி அப்படியே கச்சக்குன்னு வச்சுட்டா மாதிரி இருக்கு இல்லையா. இங்கே அண்ணாமலை அவர்களது பிரச்சாரம், இதை தான் நான் அன்றைக்கே சொன்னேன். அண்ணாமலை அவர்களை எலெக்ஷனில் நிற்க வைக்காமல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அருமையான ட்ராக்ஷன் எல்லா இடத்துலையும். டவுன் டு எர்த், அந்த மக்களோட மொழியில் பேசணும். அந்த இலக்கண தமிழ் அப்படின்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு எளிதாக ரீச் ஆகிற மாதிரி அந்த காமன் மேன், ஏன்னா அந்த காமன் மேன் நியூட்ரலாக இருக்கார் பாருங்க, ஓட்டர், அவர் தான் எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாம் பேசுறது அவங்கள போய் ரீச் ஆகணும், டச் பண்ணணும், அவங்க யோசிக்கணும். அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப அருமையாக அதை பண்ணிட்டு இருக்கு. இப்போ மோடி அவர்கள் 15ஆம் தேதி வரப்போறார் அப்படின்னும் போது இட் இஸ் என்ன சொல்றது, ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு தான் நான் சொல்லணும். மோடி அவர்களுக்கு அப்படின்னு தனியாக தமிழகத்தில் ஒரு மதிப்பு இருக்கின்றது. என்னதான் திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை நீங்கள் மோடிக்கு எதிராக கட்டமைத்தாலும் அது நீர் பூத்த நெருப்பாக உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அதை அவ்வளவு சுலபமாக அழித்து விட முடியாது. மறுபடியும் கிரிக்கெட் பற்றி போகிறேன் அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க, அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிஎஸ்கே தோனி ஆடுறார் அப்படின்னு சொன்னால் அந்த மேட்ச் மும்பையில் நடந்தாலும் ஏராளமான மஞ்ச சொக்காயை பார்க்கலாம். அண்டு அந்த ஃபேன் பேஸ், சப்போர்ட் பேஸ் அப்படின்னு என்னென்னோ கிராஃப் எல்லாம் காமிப்பாங்க. சிஎஸ்கே எங்கே ஆடினாலும் இந்தியா முழுக்க, இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஆடுறாங்கன்னா மும்பையில் தான் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிஎஸ்கே தோனி ஆடும்போது இந்தியா முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் மோடி அவர்கள் அப்படின்னு வரும்போது கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ், ஒட்டு மொத்தமாக ஒரு ஆதரவு அவருக்கு இருக்கின்றது. அதை முழுக்க முழுக்க யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க என்டிஏ. இங்கே 1000 குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் நீங்கள் மோடி அவர்கள் மேலே. இந்த பாருங்க, சண்டை எப்போ நிரந்தரமாக முடியும் அப்படின்னு தெரியல. சீஸ்ஃபயர் அப்படின்னாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு திரும்பி போயிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் நான் அந்த ஹோர்முஸை மூடுறேன், அவர் என்ன மூடுறது அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. அது ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு பாருங்க, எம்டி ஆயில் டேங்கர்ஸ்லாம் அமெரிக்காவுக்கு வந்துனே இருக்குது, எல்லாம் எங்ககிட்டேருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு. ரஷ்யா, சவுதி அரேபியா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வச்சுக்கிறாங்களோ அதை விட அதிகமாக எங்களால் விற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. வேணும்னா அதை இன்னும் கொஞ்சம் கூட அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் அமெரிக்காவிலேயே கேஸ், அதாவது நம்ம பெட்ரோல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விலை ஏறி விட்டது. இத்தனை வருஷமாக ஈரான் கிட்டேருந்து ரொம்ப ஒரு தள்ளுபடி விலையில் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க சைனா. சொல்லப்போனால் இந்த சண்டை நடக்கிற நேரத்தில் கூட இருக்கிறதெல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஏற்றி சைனாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஈரான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டேங்கர்ஸ் அப்படியே கடலில் சுற்றிட்டு இருக்குதுங்க ஈரானுக்கு சொந்தமாக. அதெல்லாமும் ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு மிட்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சைனாவுக்கு போகின்றது. ஆனால் சைனாவில் இது வரைக்கும் 2 தடவை அந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி விட்டார்கள். இன்னி வரைக்கும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. உடனே அங்கேருந்து வந்துடாதீங்க சார் ப்ரீமியம் பெட்ரோல்னு. எத்தனை பேர் ப்ரீமியம் பெட்ரோல் போட்டுன்னு யார் அந்த பங்குக்கு போகிறோம்? உலக மார்க்கெட்டில் பாருங்கள், க்ரூட் ஆயில் விலை எவ்வளோ குறைஞ்சிடுச்சு, $60 போயிடுச்சு. ஆனால் இங்கே மோடி அரசாங்கமும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் அப்படியே மக்கள்கிட்டேருந்து லாபத்தை அடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் இங்கே கொம்பு சுத்திட்டு இருப்பாங்க.
பாருங்க, பெட்ரோல் டீசல் விலை நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அந்த ப்ராஃபிட் போதா? என் மாநில அரசாங்கத்துக்கு ப்ராஃபிட்டே கிடையாதா? நம்ம ஊரில் வந்து 100 ரூபா சில்லற 1 லிட்டர் பெட்ரோல். அதே பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் பெட்ரோல் விலைன்னு என்ன போய் பாருங்க, 97 ரூபான்னு நினைக்கிறேன். 98, 99 கூட அங்கே இருக்குது. 1 ரூபான்னா 1 ரூபா சொல்லுங்களேன். அங்கே மட்டும் எப்படி விலை கம்மியாக இருக்குது? இங்கே வந்து நாங்கள் விலையை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க, வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை ஒன்றும் செய்யலை. கேட்டால் தேதி போட்டு கொடுத்தாங்களான்லாம் சொல்ல முடியாது இனிமேல். ஏன்னா 5 வருஷம் ஆட்சியே முடிந்து விட்டது, தேர்தலே வந்துருச்சு. இன்னும் எப்போ தான் வந்து அதை குறைக்க போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி கேஸுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கேட்டால் தான் 1000 ரூபா கொடுக்குறேன் மாதம் மாதம் அதில் கழிச்சிக்கங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது? இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த க்ரூட் ஆயில் விலை இறங்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி இங்கே விலையை குறைச்சி ஒரு 80 ரூபா அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். பட் நாம் என்ன பண்ணியிருப்போம், பெட்ரோல் தான் 20 ரூபா குறைஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகலாமா, அப்படி சண்டேயில் வந்து வீக்கெண்டில் அப்படி ஒரு லாங் டூர் போகலாமா, பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட என்னப்போ அப்படியே பைக்கில் போயிட்டு வருவோம், இல்லை காரில் போயிட்டு வருவோம், இப்படின்னு நம்ம கிளம்புவோம். சரி, இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாரம் நடந்த பிறகு க்ரூட் ஆயில் விலை சர்ருன்னு கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே ஏறி போயிட்டுருக்குங்க. அப்போ நாளைக்கே வந்து பெட்ரோல் விலை 160 ரூபா அப்படின்னு சொன்னால் எங்கே போய் நிற்போம் நம்ம? 80 ரூபா கொடுத்த பெட்ரோலை 160 ரூபா கொடுத்து போடணும் அப்படின்னு சொன்னால் அப்போ விலைவாசிலாம் தறிகட்டு போய் நிற்காதா? யாரும் எதுவும் வாங்க முடியாது, சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது, வாங்குற சம்பளத்தை வச்சுக்கின்னு குடும்பம் நடத்த முடியாது. இதெல்லாம் யோசிக்காமல் பாருங்க, க்ரூட் ஆயில் விலை இறங்கும் போது இவங்க குறைக்கவே இல்லை அப்படின்னு. அன்னைக்கு குறைக்காதனால தான் இன்னைக்கு நமக்கு வலிக்காமல் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்டு இன்னும் பெட்ரோல் டீசல் விலை ஏறவில்லை, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மோடியுடைய திறமைக்கு சான்று. சார், இதெல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் அந்த பாருங்க, அவருடைய டைரக்ஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுதான் முக்கியம். என்னதான் வந்து திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாலும் இந்த உண்மைகளை எல்லாம் நீங்க என்னைக்குமே ஒதுக்கி வைக்க முடியாது, மறைத்து வைக்க முடியாது. இது மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அடுத்தது, உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்றதும் இன்னைக்கு எல்லாருக்கும் புரிந்திருக்கின்றது. சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போகலாம், ஆனா இதெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடாது. சரி, இப்போ அந்த கள நிலவரம், மோடி அவர்கள் வருவதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா, பாஜக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்டு அது வந்து அண்ணாமலை ஃபேக்டர், அதில் சந்தேகமே கிடையாது. அவர் அங்கே தீவிர பிரச்சாரம் செய்தார், அதனால் வந்து கணிசமான வாக்குகளை பெற்றார்கள். அதிமுக ஏற்கனவே அங்கு செல்வாக்காக இருந்த பகுதிகள் 24ல் கொஞ்சம் சரிவை சந்தித்திருக்கலாம். இப்போ அதிமுக பாஜக 2 பேரும் இணைந்து விட்டார்கள் அப்படின்ன பிறகு அந்த செல்வாக்கை வந்து வேகமாக மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் சொல்லலாம், சார், பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே போயிட்டாரு, சசிகலா அவர்கள் வேற எடப்பாடிக்கு எதிராக பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க பெங்களூர் சிறையிலிருந்து வரும்போது எத்தனை கார் வந்தது அப்படின்னு தெரியுமா? காசு இருந்தால் எவ்வளோ வேணா கூட்டத்தை சேர்க்கலாம். அண்ட் சசிகலா அவர்களுக்கு வந்து நிஜமாகவே செல்வாக்கு இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி தேமுதிகவை சேர்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவர்களை திமுக கூட்டணியில் கூட சேர்த்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா சொல்லிக்கலாங்க, சசிகலா அவர்கள் ஓட்டை பிரிப்பார்கள், ஓபிஎஸ் அவர்கள் ஓட்டை பிரிப்பார்கள் அப்படின்னு. ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் செல்வாக்கு, அதனால் அதிமுக வந்து வாக்குகளை இழக்கும் அப்படின்னு சொன்னால் ஐஎம் சாரி, நீங்கள் ஏதோ கனவுலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். சரி, இப்போது அண்ணாமலை ஆதரவாளர்கள், சார் நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறாரு, தீவிரமாக சுற்றி சுற்றி பிரச்சாரம் பண்ணுறாரு, ஓகே தான். அதிமுக வேட்பாளர்கள் எல்லாமே அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பாவம், அவர் பாட்டுக்கு சுற்றி எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு இருக்காரு. பாஜகவில் இந்த அளவுக்கு ஒரு டைட் ஷெட்யூல் வேற யாருக்குமே கிடையாது, இத்தனை தொகுதிகள் வேற யாருக்குமே கிடையாது, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்க வந்து சரி ரைட்டு, நம்ம அண்ணனுக்காக நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு வருவாங்களா? இல்லை எங்கள் அண்ணனுக்கு சீட்டு கொடுக்கல, அதனால் வந்து நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு உக்காந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பல சேனல்களையும் இன்டர்வியூ கொடுக்கறதுனால அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு அந்த ரியலைசேஷன் வந்திருக்கு. என்ன ஆனாலும் சரி, இந்த தடவை எந்த தடவையுமே அண்ணனை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. சீட்டு கொடுத்தாங்க கொடுக்கல அப்படின்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நாம் வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கணும். அப்படி இருக்குச்சு அவர் சொல்கிறத கேட்கல அப்படின்னா அப்போ நம்ம டிசிஷனே தப்பா? இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்க ரியலைசேஷன். என்ன ஆனாலும் சரி, எங்கள் அண்ணனை நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்ற முடிவுக்கு பெரும்பாலானவர்கள் வந்து விட்டார்கள். அடுத்தது இந்த பாஜக அதிமுக
இதில் வந்து துரை வைகோ அப்படியே வந்து ஒரு வருத்தத்துடன் ட்வீட் போட்டிருந்தார். நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலை உழைப்பெல்லாம் வீணடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதிமுக, பாஜக இவர்களுக்கு இடையே முன்னாடி இருந்த அந்த ஒரு ஃப்ரிக்ஷன், அதை பற்றி எல்லாமே இப்போ நிறைய பேர் ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னங்க புதுசா? வைகோ அவர்கள் பேசாத பேச்சா? அதோ நம்ம அந்த டார்ச் லைட்டு நாயகன், அது மானிமா தலைவர், அவர் பேசாத பேச்சா? அவங்க எல்லாமே நீங்க பல்லக்கு தூக்கின்னு நின்றுக்கிறாங்க. அப்படி இருக்குச்சு நீங்கள் வந்து பாஜக அதிமுகவை பற்றி கேட்டுனுக்கிறீங்க. இன்னைக்கு எந்த கூட்டணியில் இந்த மாதிரி ஒருத்தர் பேசாமல் இருந்தாங்க? பண்டாரம் பரதேசிகள்னு சொல்லிட்டு அதே பாஜகவோட கூட்டணி வச்சதையும் நம்ம பார்த்துருக்கோம். கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றதுக்காக ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமுதாய இயக்கம், அதை பற்றி நீங்கள் தான் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து பாஜக மதவாத கட்சி, குசராத் கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க தான் அந்த கலவரம் நடந்த பீரியட்ல கூட்டணி ஆட்சியில் மந்திரி சபையில தான் இருந்தாங்க. அப்போ அது ஞாபகம் வரல போல இருக்கு. அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னதையும் நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து மதவாதம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மதவாதம், கலவரம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கே நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, வெளில வர வேண்டியது தானே? மந்திரி பதவி அப்படின்றது வந்து ஏதாவது பதவி, தோளில் இருக்கும் துண்டு மாதிரி, கொள்கை தான் வேட்டு மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் துண்டை விடுறதுக்கு மனசு வரலையே. ஸோ இந்த நெகட்டிவ் பிரச்சாரங்கள் அப்படின்றது சுத்தமாக எடுபடலை. எனக்கு இது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. அதாவது ஆளுங்கட்சி அப்படின்னும் போது அவங்களுடைய கேம்பெயின் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். எதிர்கட்சியோட கேம்பெயின் அப்படின்றது நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ் இந்த சென்ஸ் ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிப்பது, அதுக்கப்புறம் நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்றது. ஆனா இன்னைக்கு அதிமுக வந்து அந்த நெகட்டிவ் அப்படின்றத விட்டுட்டு ஒரு சில விஷயங்கள் தான், இந்த மாதிரி வந்து குடும்ப ஆட்சி அப்படின்றாங்க, இதெல்லாம் தான் சொல்றாங்களே தவிர நாங்க வந்து அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இப்படித்தான் வந்து நிறைய பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் திமுகல நாங்கள் அதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதை பெருசாக ஒதுக்கி வச்சுட்டு இவர் வந்து என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், எப்படி பதவி வாங்கினார், இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் தான் போய்கொண்டு இருக்கின்றது. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நமது முன்னாள் நிதியமைச்சர், இன்றைய ஐடி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், நான் மதுரைக்காரன்டா அப்படின்றாரு. இல்லைங்க, வழக்கமாக விஷால் தான் வந்து சினிமாவில் சொல்லுவார், நான் மதுரைக்காரன்டா அப்படின்னு. அது என்ன படம்? அது ஏதோ ஒரு படம், மதுரையிலேருந்து சென்னைக்கு வருவார். ஆமாம், அந்த மாதிரி உறக்க சொல்வார். சந்தானம் கூட அதை கிண்டல் பண்ணுவார். மதுரைக்கு குரல் கொடுக்கறதுக்கு விஷால் இருக்காரு, மெட்ராஸ்காரனுக்கு குரல் கொடுக்கறதுக்கு நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்வார். எதுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கேம்பெயினில் பிடிஆர் அவர்கள் இறங்கினார் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. அதுலேயும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறவங்களோடலாம் வந்து இவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நல்லாவே தெரியுது சுந்தர் சி அவருடைய கேம்பெயின் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இங்கே கிரியேட் பண்ணியிருக்குது. இதில் என்ன கூட சில பேர் கேட்டாங்க, சார் ஒரு வீடியோ நவம்பர்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு போகும்போது அவர் கிளியராக கேட்குறாரு, இதை பாருங்க, நான் 16லேருந்து 21 வரைக்கும் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தேன். 18, 19லலாம் இல்லாத இந்த ப்ராப்ளம் இப்போ மட்டும் ஏன் வந்தது சொல்லுங்க அப்படின்றாரு. சரி, நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். நோய் நாடி நோய் முதல் நாடி, இதுவரைக்கும் இல்லாதது இப்போ திடீர்னு வந்திருக்குன்னா அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனை இனிமே வராமல் இருக்கும். அதை விட்டுட்டு பிரச்சனை அப்படியே ஆரைட்டு அந்த பக்கத்தில் இருக்க இன்ஜினியர் கூப்பிடு, இல்லை வந்து இவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுன்றது ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. ஐயா, நான் இதை ஒத்துக்கிறேங்க. ஆனால் அந்த பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும் எதுவுமே. இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு முக்கியம். அவர் ஒரு டெக்னோக்ராட்டாகவே இருந்தால் இப்படித்தான் ஆகும். சரி, ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவா. அவரை மாதிரியே கம்பெனிலேருந்து as long as someone else was the CEO, the company was making profits and running smoothly. And I was just an executive and didn't have any say or role in the decision-making process. But the moment I took over, or after some time, the situation got worse and the company is running into losses and the functioning is not smooth. What changed? அப்படின்னு ஒரு CEO கேட்டார்னா டக்குன்னு வரக்கூடிய ஆன்சர் இதானே, சிஇஓ சேஞ்ச் ஆகிறார் சார் அப்படின்னு. இந்த பிரச்சனை எப்படி வந்தது, அந்த காரணத்தை மட்டும் கேட்டிருந்தா இது இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருந்திருக்காதுங்க. நான் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும் பொழுது இல்லாத ப்ராப்ளம் இப்போ ஏன் வந்தது அப்படின்னு கேட்டது தான் இட்ஸ் பொலிட்டிக்கலி நாட் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்வேன். யாரையும் வந்து தேவையில்லாத விமர்சனம் பண்ணுவது அப்படின்றது என்னுடைய வேலை கிடையாது. ஆனால் சொல்ல வந்த விஷயத்தில் என்ன இருக்குது, அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்மளுடைய வேலையை. அதைத்தான் நாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் அதை விமர்சனம் பண்ணேன் அப்படின்னு? அப்போது சுந்தர் சி அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக புது முகம், சினிமாவில் அவர் பழைய முகமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய கேம்பெயின் நல்ல ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கின்றதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பதட்டத்தில் இருக்கின்றார்
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இது நல்லாவே தெரியுது இல்லையா? இந்த மாதிரி தான் பல இடங்கள்லையும் மந்திரிகளே, சிட்டிங் மினிஸ்டர்ஸ், அவங்களே சில இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் வந்து விரட்டி அடிக்கின்றார்கள் அப்படின்லாம் ஊடகங்களில் செய்தி வந்துட்டு இருக்குங்க. இன்னும் மற்ற கேண்டிடேட்ஸ் போகும்போதும் கூட வந்து மக்கள் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆளுங்கட்சியினர் ஞாபகம் வச்சுக்கணும். உடனே சொல்லலாம், சார் இதெல்லாம் செட்டப்பு சார், இந்த மாதிரி வந்து கட்சிக்காரங்க பண்ணுறது நம்ம என்ன இன்னைக்கு நேத்தா பார்க்குறோம், இதெல்லாம் நிறைய நடக்கும் அப்படின்னு. 24 இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா திமுகவுக்கு எதிராக? இல்லை 21 திமுகவுக்கு எதிராக ஏதாவது நடந்ததா? இல்லை பஞ்சாயத்து தேர்தல்களில் திமுகவுக்கு எதிராக ஏதாவது நடந்ததா? இடைத்தேர்தல்களில் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? ஒன்றுமே நடக்கலைல்ல. அப்போ இந்த டெக்னிக்கை ஏன் அன்னைக்கெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணலை? அதிமுக மற்ற எதிர்கட்சிகள்லாம் இவங்கெல்லாம் ஒரு சின்னரியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே. அந்த மாதிரி திமுக தான் வந்து ஒரு அசுர பலத்துடன் இருக்கின்றது, 200 தொகுதி என்ன 230 தொகுதியில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சடன் ஆன்டி இன்கம்பன்சி ஃபீலிங் எப்படி வந்ததுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது சடன் கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ள இருந்திருக்கின்றது. பட் ஒரு சேனல் இல்லை இது வெளியில வர்றதுக்கு. மக்களுடைய அந்த அதிருப்தி எப்போ வெளியில வரும், எப்படி வரும் அப்படின்னா, அந்த பத்திரிகைகள், ஊடகங்கள் இது மூலமாகத்தான் வெளியே வரும். ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது மக்கள் கருத்தை போய் கேட்பது, மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டியது ஊடகங்களுடைய வேலை. ஆனா ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன மாதிரி ஊடகங்கள் சாமரம் மட்டுமே வீசிக்கொண்டிருந்தால் அப்ப மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றது ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாவே பொது வெளியில தெரியாது. இதெல்லாம் மறைக்கப்பட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இது எல்லா காலத்திலும் நீங்க வந்து மூடி வச்சிருக்க முடியாது. அந்த லெசனை இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இப்போ ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு எதிரான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பத்தி பெருசா விவாதம் செய்யறது கிடையாது. அப்படியே வந்து ஏதோ தெரியாதனமா வேற வழி இல்லை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னாலும் இப்போ ஆட்சியாளர்களுக்கு எதிராக இல்லை ஆட்சிக்கு எதிராக யாராவது கருத்து சொல்றாங்க அப்படின்னா அப்போ ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க ஏதாவது கவுண்டர் கொடுக்கணும். ஆனா இன்றைக்கு நெறியாளர்களே அந்த ரோல் எடுத்துக்கின்னு அதெல்லாம் அப்படி இல்லை, இதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்றது, அதுக்கப்புறம் எதிரான கருத்துக்கள் வந்தா டக்குன்னு அவங்களுக்கு கொடுத்த நேரத்தை இது பண்ணிட்டு இன்னொருத்தர பேச விடுங்கன்னு சொல்றது, இந்த தமாஷெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அந்த சடனா வந்திருக்கோ அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. ரொம்ப நாளாவே இருந்திருக்கு, பல விஷயங்கள்ல இருந்திருக்கு. அண்டு இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர், 20 கட்சி 23 கட்சி அப்படின்னு எவ்வளோ ஒன்றா சொல்லிக்கலாம். ஆனால் அந்த எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் மத்தியில் அந்த ஒரு கமராதிரி இருக்கின்றதா? இன்னைக்கு வந்து அதிமுக, பாஜக, அமமுக இவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த கெமிஸ்ட்ரி திமுக கூட்டணியில இல்லை. தேமுதிக அவங்களுக்கு அதிக இடம் கொடுத்துட்டு விசிகாவை வந்து குறைவான இடம் கொடுத்தது. இப்போ திருமாவர்கள் சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த பாஜக அதிமுக அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எச்ராதா அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு. அப்படியா? ஆனால் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நான் ஒரு துணை முதலமைச்சர் இல்லை ஒரு எம்எல்ஏ கூட ஆவேன்னு சொல்ல முடியல திருமாவர்களால். அவர் ஒன்றா இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு சரிங்க கூட்டணி தர்மம் பாசிச பாஜக வந்துடக்கூடாது அப்படின்னு 1000 காரணம் சொல்லிட்டு, இல்லைங்க இது வந்து குழப்பத்தை உண்டாக்கும், இது வந்து கூட்டணி ஆட்சியா அப்படின்லாம் வந்து தேவையில்லாத சந்தேகத்தை எழுப்பும், அதனால நான் போட்டியிடலை அப்படின்னு காரணம் சொல்லலாம். ஆனால் அவரை நம்பி வந்திருக்க மக்கள் அவங்கெல்லாம் இதை ஏற்றுப்பாங்களா? இன்னைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து பாருங்க அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல அதனால அவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்களே. இப்ப அவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷன்லயே நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு போறாரு. அப்ப அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் அவங்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? இந்த கேள்வியை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வியை கேட்காததுனாலேயே இந்த கேள்வியே இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போ மறுபடியும் மோடி அவர்கள் வருகைக்கு வருவோம். எப்போவுமே அந்த பிரச்சாரத்தின் கடைசி பகுதிகளில் வந்து மோடி அவர்கள் வருவார். அது வந்து அந்த கடைசி ஓவரில் தோனி வரா மாதிரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு மோடி வரப்போகின்றார். இன்றைக்குன்னா இன்றைக்கு 15ஆம் தேதி. நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம், மோடி அவர்கள் வரும்போது அண்ணாமலை அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 பேருமா சேர்ந்து என்டிஏக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அது ஏற்கனவே தென்பகுதிகளில் அண்ணாமலை செல்வாக்கான ஒரு தலைவராக இருக்கின்றார். இந்த ஸ்விங் இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ அப்படின்றது ஸ்வீப்பாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. கடைசி நேரத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்காத பட்சத்தில். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.